ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இன்றைக்கி காலையில் ஒரு லாங் வீடியோ பார்த்துடலாமா? ஒன் டே ஃபுல்லாக நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அதுதான் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க, ஓகேவா? குளிச்சு முடிச்சாச்சு, வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அப்புறம் இனி கிளம்புற வேலை தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாமா? ஒன்றும் இல்லை, பான்ஸோட க்ரீம் இருக்கு இல்லையா, அதுதான். வேறு ஒன்றும் இல்லை, சன்ஸ்க்ரீம்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும்தான். அதுவும் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு வாங்கினது. ஸோ அதனால் அது வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிவிட்டு அது கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை தவிர வேறு எந்த க்ரீமும் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. அப்புறம் வந்துட்டு வேக வேகமாக கை கால்லாம் எல்லாம் தேய்ச்சிக்கிட்டேன் நான். அவ்வளோதான். மாமா பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ வேக வேகமாக கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் தான் பிளான் பண்ணோம், சரி ஒரு லாங் வீடியோ எடுக்கலாம் ஒன் டே ரொட்டீன்னு. அது கொஞ்சம் பான்ஸ் அந்த மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணால் முகம் வந்து கொஞ்சம் எண்ணெய் அப்ளை ஆன மாதிரி தானே இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆகணும்ல. அப்புறம் இதுதான் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுற ரெக்ஸி க்ரீம். 12 ருபீஸ் தான் வரும், ஓகேவா? ஸோ அதுவும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்து இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு பவுடர்லாம் செட் ஆகாது. பவுடர்லாம் போட்டால் நம்மளுக்கு ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்துடும். ஸோ நான், தம்பி, மாமா யாருமே பவுடர் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதை அப்ளை பண்ணிக்கிறேன் நான். தென் இனி தான் என்னோடய மேக்கப் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபேஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். இனி வந்துட்டு அடுத்தடுத்தா நான் என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் காமிச்சு தரேன், ஓகேவா? ஒன்றும் இல்லை. அப்புறம் ஐப்ரோ பென்சில். இது வந்துட்டு 20 ருபீஸ் தான் ஐப்ரோ பென்சில். ஸோ நம்மளாம் மற்ற பிராண்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சாதாரண பென்சில் தான், 20 ருபீஸ் தான். ஸோ அது வந்துட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். தென் காஜல், அப்புறம் வந்து ஐலைனர்லாம் போடும்போது ஃபோன் பார்த்து போடலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன். பட் ஃபோன் பார்த்து போட்டால் அப்புறம் அவ்வளோதான். கண்ணாடி பார்த்து போடும்போது அங்கங்கே அப்பிக்குவேன். இதில் வந்துட்டு எங்கே நம்மளுக்கு தான் ஒழுங்காக வராதே ஒன்றும். ஸோ அதனால் நம்ம வந்து கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போதும் போல் ஆஸ் யூஷுவல் நம்ம கண்ணாடியை பார்த்தே போட்டுக்கலாம். இதுவும் வந்துட்டு நான் மீஷோவில் தான் புக் பண்ணி வாங்கினேன் எல்லா திங்ஸுமே. மேக்கப் ப்ராடக்ட்டுன்னு சொல்லி மீஷோவில் வந்துட்டு புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு ஐப்ரோ, காஜல் 2 தடவை வச்சு 2 தடவையும் பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து காஜல். சாய் வந்து உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. ஜூலி செம்ம தூக்கம், நல்லா கும்பக்கரணை மாதிரி நல்லா சாப்பிட்டாரு. ஸ்டார்ட்ரும் மில்க்கும் நல்லா ஊற்றி வச்சு மிக்ஸ் பண்ணி செம்ம சாப்பாடு. ஸோ இன்னைக்கு சாட்டர்டே தானே, அப்போ அதனால் சாய் வந்து நல்லா கலர் ட்ரெஸ் போட்டு அவர் நல்லா ஜம்முன்னு உட்காந்துட்டார். கலர் ட்ரெஸ்னால் ஓகே. அவர் திங்கிங் என்னென்னா மானந்தவாடி கூட்டிகிட்டு போய் டவுனுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு தான் உட்காந்துருந்தார். அவருக்கு கொச்சு டிவி தான் வேணும், ஓகேவா? ரன்னிங் நோஸ் வேறு இருக்குது, நல்ல கோல்டு காஃப் இருக்குது. அது என்னமோ தெரில, பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் ஒரு நோயும் வராது, ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுட்டு எல்லாமே வந்தது கடனா. அப்போ ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ என்ன கிளம்புறதான் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஐப்ரோக்கெலாம் ஃபில் பண்ணியாச்சு. இனி ஐலைனர்லாம் போட்டாச்சு. இப்போது சாய் அங்கேருந்து பார்த்துட்டு தான் இருக்கார். என்னமோ சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ சடனாக என்ன சாயின்னு கேட்டேன். அப்போது அம்மா ஏன் போனோம், மயந்தோடி போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஃப்ரண்ட் சைடு கேமரா ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். பேக் சைடில் தான் இருந்துச்சா. சரி, எனக்கு என்ன நடக்குது எது நடக்குதோ, ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு தெரியல. ஸோ அப்புறம் வந்துட்டு குங்குமம் வைக்கிறதுக்கா இது அம்பர், ஓகேவா? ஸோ என்னோடய அது குங்குமம் மட்டும் வச்சா விழுந்துடும். ஸோ அம்பர் யூஸ் பண்ணிக்குவேன், அது கொஞ்சம் லாங் ஸ்டேவாக இருக்கும். தென் வந்து இது வந்து ராமகட்டி. கிட்டத்தட்ட சாய் பிறந்ததுலேருந்து நான் யூஸ் பண்ணுறேன். நான் நல்லது சொன்னால் தலையில் நீர் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இறங்கிடும். ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா இது வந்து அப்ளை பண்ணால் வந்து சீக்கிரம் வந்து தலையில் நீர் கோத்துருந்தாலும் சரியாயிடும். ஸோ அதனால் கிட்டத்தட்ட 4.5 வருஷமாக இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ நான், மாமா எல்லோரும் வீட்டில் இருந்த எல்லா குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே இதாக வச்சுடுவோம். தென் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுற அதே கருப்பு பொட்டு. ஸோ அதான் இப்போ வச்சிட்ருக்கேன் நான். தென் குங்குமம் கொஞ்சம் கீழே வேறு கொட்டிடுச்சு காலையிலேயே. ஸோ கொஞ்சம் பயம்தான், குங்குமம்லாம் கீழே கொட்டினா கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். நான் வீடியோவில் காட்டலான்னு பார்த்தேன்னா அது கொஞ்சமாக கொட்டிடுச்சு கீழே. குங்குமம்லாம் வச்சுட்டு இனி வந்து தலை சீவனம். இது வந்துட்டு இந்த குங்குமம் வச்சு அதுக்கு கீழே வைப்போம்ல ஒரு மாதிரி ஸ்டோன், அதுதான், ஓகேவா? அந்த போட்டு தான். அது வைக்காமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ வச்சு வச்சு பழகிட்டனால அது இல்லாமல் எங்கேயும் போகிறதில்ல, அது எடுத்து வச்சுக்கிறது, ஓகேவா? ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. அது வைக்க கஷ்டம்லாம் இல்லை. அது ஒன்ஸ் வந்துட்டு நம்ம கையில் எடுத்துகிட்டு பேக்கில் போய் விட்டுனுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் வராது. அதில் உள்ள அந்த கம்மெல்லாம் போயிடும். ஸோ அதனால தான் வேக வேகமாக அதுவும் வச்சாச்சு. அதுக்கப்புறம்
கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துக்க இருந்துச்சா அதுவும் அப்படியே கையோட பேக் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் லிப்ஸ்டிக்லாம் இல்லை, லிப் பாம் மட்டும் தான். லிப்ஸ்டிக் இருக்குது, பட் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். வீடியோ போடும்போதோ இல்லை லைவ் போடும்போது மட்டும்தான். அவ்வளோதான், மேக்கப் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே, இனி வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இனி தலை சீவணும். இங்கே சாமி கும்பிட்றதுனால டெய்லி காலையில் குளிச்சுட்டு தான் வருவோம், ஓகேவா? ஸோ அதனால் தலை நல்லா ஈரமாக தான் இருக்கும். அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா உட்காந்துருக்கணும்ல, ஸோ அதனால் தலையை வந்து அப்படியே நல்லா தட்டி போடலாம். இனி வந்து தலையை அப்படியே சீவ வேண்டியதுதான், ஓகேவா? அவருக்கு டிவியில் வந்துட்டு அது என்னமோ ஒரு ப்ரோக்ராம், சிஞ்சன் சிஞ்சன் தான். நாங்கள் இப்போ கரெக்டாக அவங்க பேர்லாம் நாங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியதாகிடுச்சு. சிஞ்சன் அவங்களோட வெப் சீரிஸ் தான் பார்ப்போம். அப்போ எப்போதுமே அதே அந்த கேமிங்கோடது இருக்குல்ல, ஸோ அதோடு தான் பார்த்துட்டு இருந்தான். ஸோ அதான் டிவியில் ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேக வேகமாக வந்து தலையெல்லாம் சிக்கடைச்சிட்டு இப்போ வந்து தலை செய்யறதுக்கு நான் அப்படிலாம் வந்துட்டும் சீப்பு போட்டு மெனக்கெட்டு ஒவ்வொரு இடத்துல செய்யப்பட்டேன் கடன்னு. இப்போ எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ட்விஸ்ட்டு தான், எல்லாமே ட்விஸ்ட்டு தான். ஸோ வேக வேகமாக பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்ணால் கஷ்டம் இருக்காது, வேக வேகமாக. ஆனால் கையில் எடுத்து வேக வேகமாக சுருட்டினேன்னா அழகாக நிற்கும். ட்விஸ்ட் பண்ணனால வேகமாக நம்மளுக்கு ட்விஸ்ட் ஆயிரும். ஸோ ஏர் அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் தூக்கிட்டு இருந்தாலும் ட்விஸ்ட் பண்ணும்போது கரெக்ட் ஆயிரும். ஸோ எப்போதுமே இதே மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் யூஸ் பண்ணுவேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக இதே ஹேர் ஸ்டைல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்லாம் வந்துட்டு எடுப்பேன், கொஞ்சமாக எடுத்து குத்திடுவேன். இப்போது வந்துட்டு ஹேர் ஸ்டைல் தான், ஓகேவா? கரெக்டாக இருக்கா? இதே மாதிரி தான் நான் எப்போதுமே ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் பண்ணணும். ஸோ காலையில் நான் எந்திரிச்சு வரும்போதே பின்னு, அப்புறம் வாட்ச்சு, என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அந்த திங்ஸ்லாம் எடுத்து டேபிளில் வச்சுருவேன் நான். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ண முடியும். இல்லைனா அங்கங்கேயும் ஒன்று ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்க முடியாதுல்ல. எனக்கு பேக்கில் வந்து மாமாவும் கிளம்பிகிட்ருக்காங்க, ஓகேவா? தென் அதே மாதிரி இந்த பக்கமும் ட்விஸ்ட் பண்ணி வேக வேகமாக இது பண்ணிக்கலாம். ஏன்னா டைம் ஆச்சு, நாங்கள் ஷாப்புக்கு போனோம். ஸோ கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம், பட் நடக்கலை. டைம் ஆயிடுச்சுனால நாங்கள் போனால் இப்போ டைம் ஆகும்ல. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் டவுனுக்கு வந்துட்டு ஒன்ஸ் நாங்கள் சாய் ஸ்கூலுக்கு போனால் அவர் ஸ்கூலுக்கு போக சம்மதிக்க மாட்டார். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, சரி இன்னொரு நாள் போய்க்கலாம், இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைடும் வந்துட்டு வேக வேகமாக ட்விஸ்ட் பண்ணேன். மாமா டைம் ஆச்சுன்னு சொல்லி பக்கத்துலன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களா. ஸோ அதனால் வேக வேகமாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பக்கம் கிளிக் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இவ்வளோ தான் மேக்கப்லாம் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் போட மாட்டேன். தென் கை காலுக்கு ஆயில் மட்டும் அப்ளை பண்ணுவேன், அவ்வளோதான். ஏன்னா ட்ரை ஸ்கின் மாதிரி ஒரு மாதிரி ஒயிட் கலரில் வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்காக மட்டும் வேக வேகமாக வந்துட்டு இவ்வளோதான், மை மேக்கப் கம்ப்ளீட்டட். ஸோ நிறைய பேர் வந்துட்டு மேக்கப் போடுறீங்கன்னு சொல்லுவீங்க. சில பேர்லாம் இல்லை, நான் சில பேர் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லாம் பார்த்தாலே பயமாக இருக்கும். ஸோ எல்லாமே போட்டேன், பட் காஜல் போட மட்டும் மறந்துட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்லாம் கண்மை போடவே தெரியாது, ஐலைனர் போடவும் தெரியாது. பட் இப்போ எனக்கு என் தங்கச்சியை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். அவள் அழகாக போடுவாள். அதுக்கப்புறம் என்னோடய கண் குட்டியாக தானே இருக்கும். ஸோ எனக்கு போட்டாலும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நாசாக்கிடுவேன். அதனால் நான் போடவே மாட்டேன். அப்புறம் தங்கச்சி போடுறத பார்த்துட்டு எனக்கும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சா, அப்புறம் நானும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான், வேக வேகமாக கிளம்பியாச்சு. இனி சொன்னேன்ல ஜாஸ்மினோட ஆயில் இருக்குல்ல, அதுவும் பின்ன என்னோடய எப்போதும் ரெகுலர் யூஸ் ஆன இந்த வாட்ச், ஃபாஸ்ட்ராகோட வாட்ச். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க லைவ்லலாம் எவ்வளோன்னு. இது எவ்வளோ ரேட்டா? 1080 இல்லை, 1080. ஸோ அதனால் அது மட்டும் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுறது. தென் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வேக வேகமாக வந்துட்டு கிளம்பியாச்சு. நான் டைம் 9 ஆச்சு. ஸோ வேகமாக கிளம்புனா தான் மாமா கிட்ட திட்டு வாங்க முடியாது. அவ்வளோதான், என்னோடய மேக்கப் முடிஞ்சிச்சு. இப்படி கிளம்பியாச்சு. இப்போ இவரை வந்துட்டு இங்கே கிச்சனில் தான் விட்டுட்டு போவோம். ஏன்னா உள்ளே வந்து சவுண்ட் விட்டுருப்பார், இங்கே ஏன்னா தூங்கிடுவார். டாட்டா கொஞ்சம் சார், டாட்டா ஜோலி. அவருக்கு நல்லா தூங்கணும். ஸோ அவர் இங்கே தான் அந்த ரூமில் தான் விட்டுட்டு போவோம், ஓகேவா? அவருக்குள்ள ஃபுட்டெல்லாம் வச்சாச்சு. ஸோ அவர் ஹாப்பியாக இங்கேயே இருக்கட்டும். டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டோம்னா அவர் வந்துட்டு லைட் போட்டுட்டு டோரை க்ளோஸ் பண்ணி போயிடும். டாட்டா பாய் பாய். என்ன வந்துட்டான், டேய் போடா. ஓகே, அந்த ரூமில் மட்டும் லைட்லாம் போட்டு மற்ற ரூம்லலாம் லைட்லாம் ஆஃப் பண்ணிடுச்சு. டிவியெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சான்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு எந்த பேக் எடுத்தோட்டா, ஓகேவா? ஓய் எந்தோட பிடிக்கட்டா,
Ayo Bara. பேக்லாம் செக்யூர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி இப்படிதான் இருக்கும் காலையில் கிளம்புறதுக்கு இவ்வளோ அவசரமாக தான் இருக்கும் கடைசி நேரத்தில். ஓகே, ஷூ போட்டாச்சு, கிளம்பியாச்சு. இன்னைக்கோட அவுட்ஃபிட் இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட பேகு இப்படி தான் இருக்கும். இன்னைக்கு சாட்டர்டேனால சாய்க்கு கலர் ட்ரெஸ்ஸு. இது நானும் மாமா தண்ணி குடிக்கிறது பின்ன சாப்பாடு வந்துட்டு இதில் எடுத்துப்போம். ஏன்னா ஈவினிங் 5 மணிக்கு நான் வந்துடுவேன். அதுக்கப்புறம் தான் மாமா வருவாங்க. சைஸாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு சாய்க்கு ஸ்கூல் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து அதுக்குள்ள சாப்பாடு எல்லாமே இருக்குது. மாமா பூ பறிச்சுக்கோங்க. அது எப்போதுமே வந்துட்டு கடையில் போய் சாமி கும்பிடுவோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிறது வந்து செம்பருத்தி பூ ஃபுல்லாக இருக்குது. தெரியுதா? ஸோ இதான் நம்ம வீடு. நிறைய பேர் வீடியோவில் காமிச்சிருப்பேன் நான். போய் பார்த்துக்கோங்க. பிளாக்கி போயிட்டேராட்டா. பிளாக்கி சாப்பாடுலாம் வச்சாச்சு. அவங்க 2 பேரும் உள்ள தூங்குறாங்க. இந்தா ஒரு ஆள் இங்கே இருக்காங்க. 2 பேர் அங்கே பாருங்கள். ஒரு ஆள் கார் ஷீட்டு மேலே, இன்னொரு ஆள் இதா சைனி. அவங்க அப்படி தான் விளாண்டுட்ருப்பாங்க. என்னோடய ஹெல்மெட் இதெல்லாம் இங்கேயே எடுத்து வச்சுட்டு போயிடுறது தான் நைட்டுக்கு. ஓகே ஆனா ഓ പട്ടി വീട്ടിലുണ്ടല്ലോ. ஓகேடானே, இதெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் தான். ஏன்னா கையில் பேக் இருக்குல்ல. ஸோ டெய்லி வந்துட்டு ஹெல்மெட் அவர் தான் வியர் பண்ணி விடுவார். சில நேரம் நான் பண்ணிக்குவேன். இங்கேருந்து இப்போ கிளம்புனோம்னா இப்போ கரெக்டாக டைம் வந்துட்டு எவ்வளோ மாமா? டைம் எவ்வளோ? 9:15 தான் ஆகுது. ஓகேவா? நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம், வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நம்மளோட போகிற விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க. இதாட்டா இப்போ கிளம்பியாச்சு. நாங்கள் 3 பேரும். இதான் எங்களோட பொசிஷன். அவர் முன்னாடி கற்றுக்காரு, கொஞ்சம் நேரம் கழிச்சு பின்னாடி வந்துடுவார் தூங்குறதுக்காக. எனக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவாங்கல்ல, அதனால். இப்போ பேக்கில் காமிக்கிறேன் நான். ஓகேவா? இப்படிதான். இதான் மண் ரோடு. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே போயிட்டு மெயின் ரோடுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே போகலாம். வாங்க எங்கள் கூட. சரியா? இன்றைக்கி 1 டே ஃபுல்லாக என்னென்ன நாங்கள் பண்ணுறோம், ஷாப்பில் எப்படி இருக்குது. ஏன்னா ஷாப்பை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் நிறைய பேருக்கு நான் வந்துட்டு எலக்ட்ரிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். பார்ட்னர்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கேன். பட் மெயின் ரீசன் என்ன, அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எந்த கடைங்கிறதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எப்படி இருக்கு எங்கள் ஊர்? நல்லா இருக்கா? அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, டெய்லி இப்படி தான் போவோம் அதே வழியில். நான் சாய் ஆமாம் 3 பேரும் வந்துட்டு இப்படி தான் ட்ராவல் பண்ணி தினமும் இதே மாதிரி தான் போவோம். சரி, 1 டே ரொட்டீன் போடலாம், நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி மட்டும்தான் இந்த வீடியோ. ஓகேவா? காலையிலேயே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். பட் காலையில் நல்ல பனி இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோன்லாம் எடுத்துகிட்டோ இல்லை பேசிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கும் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. இது மெயின் ரோடு. இப்போ இது கரெக்டாக எங்களோட இடம் பேர் வந்துட்டு கோயில். 44லேருந்து உள்ளே வரணும். அதாவது 44ங்கிறது மெயின் ரோடு தான். அதுலேருந்து நம்ம ஜங்ஷனாக பிரிவு உள்ள ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி அந்த மாதிரி நாங்கள் இருக்கிற இடத்தோட பேர் வந்து கோயில். இதுக்கு கொஞ்சம் கீழே போனால் அது தாழ கோயில். அப்படி சரியா? அப்படியே ஒவ்வொரு ஊர் பேர். இங்கே ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஊருக்கு இதே வழியில் போயிருக்கேன் நான். அப்போ தெரியாது நம்ம இந்த ஊரில் தான் வாக்கப்பட்டு வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போயும் வந்துட்டு கிளைமேட் ஒன்றும் சரியாக மாறல. நல்லா தணுப்பு இருக்குது, நல்லா பனியும் இருக்குது. ஓகேவா?
ஆப்போசிட்டில் வந்துட்டு ஃபுல்லாகவே ஏற்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா தம்பியோட வருமானம் அனிமல்ஸ் நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்தில் அவர் என்கிட்ட வந்துடுவார்னு. அவருக்கு டெய்லி இப்படி உட்கார வச்சு அப்படியே சறுக்கி விழுக்கணும். இதுதான் வந்து அவருக்கு எப்பயுமே பிடிக்கும். இதுக்காகவே அம்மா கிட்ட பேக்ல போகணும்னு சொல்லிட்டு வந்துடுவாரு. ஆப்போசிட்ல வந்துட்டு நம்ம போக முடியாது, அந்த பக்கம் வந்துட்டு. ஆனால் இந்த வழியில் ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இங்கேருந்து கொஞ்சம் உள்ள போனால் இந்த வழியில் போனால் எந்த ஊர் போக முடியும்? அப்படியே ஷார்ட்கட் இருக்கு. பட் நைட் டைமில் நான் எல்லாம் நிற்கும் ஃபுல்லாகவே. ஆனால் இப்போ ஒன்றுமே தெரியாது. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னா 44 டவுன். சரியா? இது வந்து இப்போ நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோயில் திருவிழாலாம் ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு. இதான் கண்ணூர் மெயின் ரோடு. ஓகேவா? நாளைக்கு கோயில் திருவிழா இங்கே ஸ்டார்ட் ஆகுது. காவு 14 நாள் கோயில் திருவிழா. 15 நாள் இருக்கும் கோவில் திருவிழா இங்கே. இது 44 டவுன். ஓகேவா? இதுதான் மெயின். சின்ன க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதா இருந்துச்சுன்னா நம்ம இங்கே வந்தால் போதும். இங்கே வந்தால் போதும். இனி மெயின் டவுன்னா நம்மளுக்கு வந்து தழப்புழா தான். தழப்புழா வந்துட்டு தான் மெயின் டவுன். சாட்டர்டேலாம் நம்ம சண்டேலாம் வீட்டில் இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம வந்துட்டு க்ராசரிஸோ இல்லை திங்ஸ் எல்லாம் வாங்குறதா இருந்தால் அது வந்து ஓரளவுக்கு பெரிய டவுன். 44 விட கொஞ்சம் பெரிய டவுன், அவ்வளோதான். இங்கே தான் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலு, நிறைய ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. மாமா படித்த ஸ்கூலில் நான் காட்டுறேன். ஓகேவா? இந்த வீடியோவில் காட்டுறேன் நான். நம்மளுக்கு 3 வழியில் நம்ம வீட்டுக்கு போகலாம். ஒன்று வந்துட்டு இப்போ நம்ம வந்தோம்ல இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போய் அங்கிட்டு வர வழி. இன்னொன்று வழி வந்து நான் காட்டுறேன் நான். பாருங்க, இப்போ உள்ள ஒரு ரோடு போகுதுல்ல, இந்த ரோடு. இது வந்து நேராக ஒரு ஸ்கூல் போகும், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் போகும். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வழியாக நம்ம போய்க்கலாம். அந்த வழியாக ஈஸி தான். காலம் கமிச்செல்லாம் அந்த வழியாக வந்துடலாம். இந்த வழி வந்து இதுவும் இன்னொரு வழி தான். இது 3ஆவது வழி. ஓகேவா? இந்த வழியில் போனோம்னா வந்துட்டு நம்மளுக்கு நேராக வீட்டுக்கே போயிடலாம். ஆட்டோவாக இருந்தாலும் சரி, வண்டியாக இருந்தாலும் நேராக வீட்டுக்கே போயிடலாம். மற்றது 3லேயுமே போகலாம். பட் வந்துட்டு கொஞ்சம் டைமிங் வித்தியாசம் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. மழை டைம்லலாம் மேக்ஸிமம் நாங்கள் வந்துட்டு இப்போ 3ஆவது காமிச்சிடல அந்த வழியில் தான் போவோம். ஏன்னா வண்டி கொஞ்சம் மேலே, இப்போ நம்ம இறங்கி வந்தோம்ல அந்த வழியில் வந்து வண்டி வந்து மேலே ஏறாது. காரும் சரி பைக்கும் சரி. பைக்கு மாமா ஏற்றிடுவாங்க, பட் காரு கொஞ்சம் ஸ்பின் ஆகும். இப்போ வந்து நம்ம 44 வச்சு தழப்புழா வந்தாச்சு. ஓகேவா? இதுதான் கொஞ்சம் பெரிய டவுன். எல்லாம் கோயில் திருவிழானால எல்லாமே பயங்கரமாக அந்த வேலைப்பாடு நடந்துட்டுருக்கு. இங்கெல்லாம் பயங்கர விசேஷமாக இருக்கும். இந்த கோயில் தான் தழப்புழா. இதுதான் தழப்புழா. எனக்கு தழப்புழான்னு கரெக்டாக வராது. ஓகேவா? தான் டவுன், தழப்புழா டவுன். இங்கே தான் வருவோம். எல்லா க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிறதுக்காக கிளாஸ் எல்லாமே. இது கொஞ்சம் பெரிய டவுன் நம்மளை பொறுத்த வரைக்கும். மானந்தவாடியை விட கொஞ்சம் சின்ன டவுன் தான் அது. இப்போ வந்து மாமா படித்த ஸ்கூல் காட்டுறேன் நான். இந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க. அதான் அந்த ஸ்கூலையும் படித்தாங்க. இங்கேயும் படிச்சிங்களா மாமா? இதான் வந்து 5, 6, 7 படித்த ஸ்கூல் தான். லாஸ்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிருவோம். அதான் மாமா 7th ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்கூலில் தான் படிச்சாங்களாம்மா. 5, 6, 7 இது வரைக்குமே நான் வந்துட்டு பேசிட்டு தான் வந்தேன். ஃபுல் வீடியோவுக்கும் நான் வாய்ஸ் கொடுத்துட்டு தான் வந்தேன். ஆனால் இங்கே கடையில் வந்து பார்த்தப்போ வாய்ஸ் மட்டும் கேட்கல, காற்று சவுண்டு தான் கேட்குது. அப்போ நான் பாட்டுக்கு பேசிட்டு வரேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கடைக்கு வர வரைக்கும் நான் பேசிட்டு தான் வந்தேன், லொடலொடன்னு பேசிட்டு தான் வந்தேன். ஆனால் கடையில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது என்னோடய வாய்ஸ் எல்லாம் போச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஓன் வாய்ஸ் தான் கொடுக்க வேண்டியதாச்சு. இதுக்கு தனியாக டைம் ஆச்சு. ஸோ இது எடுத்த வீடியோ நாங்கள் வந்து சாட்டர்டே எடுத்தோம். பட் மண்டே தான் நான் வந்துட்டு இது செக் பண்ணி பார்த்தேன். சடனாக அப்ளை பண்ணலான்னு பார்த்தா வாய்ஸ் சுத்தமாகவே இல்லை. காற்று மட்டும் தான் கேட்டுகிட்டே இருந்துச்சு. நாங்கள் போன தடவைலாம் மழை ஸ்டார்ட் ஆகும் போதெல்லாம் நாங்கள் வந்துட்டு இது எங்கள் ஊர் பஸ்ஸு. இது வந்து செகண்ட் பஸ். ஃபஸ்ட்டு பஸ் வந்துட்டு இந்நேரம் போயிருக்கோம். ஈவினிங் போகிற சூர்யா பஸ் வந்துட்டு 3rd பஸ். இது வந்து செகண்ட். இப்போ பார்த்தீங்களா, அது வந்து சென்ட் ஜோசப்ங்கிறது வந்து செகண்ட் பஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. இந்த பார்த்திங்களா, இந்த ரெசார்ட் செம்மையாக இருக்கும் சாப்பாடு. இந்த இது தான் ஈவினிங் போகும்போதும் நம்ம ஃபுட்டில் போயிட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். இந்த ரோட்டு கடைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை. ஓகே? ஸோ நீங்கள் பார்க்குற இந்த இடமெல்லாம் மழை பெஞ்சுன்னா தண்ணி ஏறும். அந்த மாதிரி இடம் தான் இதெல்லாம். இப்போ வந்து நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் காலேஜ் பக்கம்.
காலையிலே நல்ல பனி. ஆட்டோ வந்து ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கு ரோட்டில். இப்போ இல்லை, அது 1 வீக் முன்னாடியே ஆனது தான். ஸோ காலேஜ் பக்கத்தில் உள்ள வந்தாச்சு ஓகேவா. காலேஜ் பக்கம் தான் அண்ணி இப்போ வீடு வாங்கி இடம் வாங்கி வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. இதான் வந்துட்டு வயநாடு வந்துட்டு இன்ஜினியரிங் காலேஜ் ஓகேவா. வயநாடு காலேஜ் நல்ல பெரிய காலேஜ் தான் அது. ஸோ காலேஜ் தாண்டியாச்சு. காலையிலே போகும்போது காலையிலே என் வீட்டிலே இருக்கும்போதே கிளைமேட் சுத்தமாகவே சரியில்லை, இன்னும் சரியே இல்லாமல் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது. ஒரு 11க்கு மேலே பயங்கர சூடாக இருக்கும், நமக்கு வெளியில் போகிறதுக்கே முடியாமல் இருக்கும். ஸோ காலேஜில் இருக்க மொத்தம் இது ஆளுங்களுமே இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. இது வந்துட்டு ஒரு கல்யாண மண்டபம், ரீசெண்டாக தொடங்கினது தான். பட்டு நல்லா பெரிய ஹால் இதெல்லாம் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ முக்கியமான இடங்களை பற்றி சொல்கிறேன் ஓகே. ஸோ இந்த வாழையெல்லாம் இருக்கா, ஆனால் பட் மழை பெஞ்சுன்னா ஃபுல்லாக இங்கே எல்லாமே தண்ணி ஏறி இருக்கும். நான் வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்திருந்தேன், பட் ஃபோனில் இருக்க அந்த வீடியோலாம் வந்துட்டு டிலீட் ஆயிடுச்சு ஓகேவா. இப்போ கரெக்டாக நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா வல்லவு இந்த ஏரியா. இங்கே இந்த வயல் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கும். எனக்கு இங்கே வயல் தண்ணி ஏறிடுச்சுனாவே நினச்சிக்கலாம் நம்ம வீட்டுக்கு கீழே அந்த ஆறு வந்து நல்லா ஃபுல்லாக நிறைஞ்சிச்சுன்னு நினச்சிக்கலாம். இது நாங்கள் இப்போ கரெக்டாக இருக்கிறது வந்து வல்லவு ஓகேவா. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம். கரெக்டாக நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு கடைக்கு போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இன்றைக்கி உங்கள்கிட்ட இதெல்லாம் காட்டணும். 1 டே ஃபுல்லாக நாங்கள் காலையில் எப்படி போகிறோம், சாய் நான் எல்லாம் எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சாய் நல்லா தூக்கம். ஸோ அவரை ஒரு கையில் பிடிச்சிட்டு ஸோ வீடியோ ஒரு பக்கம் எடுத்துகிட்ருக்கேன். எல்லோரும் பார்த்துட்டு தான் போகிறாங்க நம்ம வீடியோ எடுக்கிற ஃபோனை வந்துட்டு நான் பிடிச்சிருக்கேன்ல, அதை பார்த்தாலே தெரியும்ல. எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் வெளியில் போய் எங்கேயுமே இந்த மாதிரி வீடியோ எடுத்ததில்லை. ஸோ வந்து நாங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எங்கேயுமே வீடியோ எடுத்ததும் இல்லை. மாமாவும் எடுக்க விட மாட்டாங்க, ஷையாக இருக்குன்ட்டு எடுக்க விட மாட்டாங்க. அப்போ இன்றைக்கி சரி நான் கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எடுத்தாச்சு. இப்போ உள்ளது வந்து புத்தன்பிரா அப்படின்னு ஒரு ஊர். எனக்கு ஃபஸ்ட்லாம் அந்த ஊர்லாம் பேர்லாம் கேட்டால் தெரியாது. ஈவினிங் பஸ்ஸில் போக ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ஸ்டாப் வரும்போது கண்டக்டர் சொல்லுவாங்கள்ல, இந்த இடத்துல இறங்குங்க, இந்த இடத்துல இறங்குங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி வந்து ஒவ்வொரு இடமா தெரிஞ்சது தான். இன்னும் மைனூட்டாக நிறைய இடங்கள் தெரியாது. சிலப்போ மாமா எங்கே இருக்குன்னு கேட்டால் வேறு தெரிஞ்ச ஊர் ஏதோ உளறிடுவேன் நான். அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இருந்தாச்சு. இப்போ வந்து கரெக்டாக குளிந்தனம் வந்தாச்சு. இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, செம்ம சாப்பாடாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு தம்பி வயிற்றில் இருக்கும்போது என்னை வந்துட்டு 9 மந்த்ஸில் இங்கே கூட்டிகிட்டு வர வந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே தான் பக்கமாக இருக்கும் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கே நான் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஹோட்டல் பேர் நைஸ் ரெஸ்டாரண்ட்டு. இப்போ மாடிஃபைலாம் பண்ணிட்டாங்க. அப்போயுமே நிறைய கூட்டமாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் பக்கம் அந்த ஹோட்டல் இது பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இதான் நைஸ் ரெஸ்டாரண்ட். சாப்பாடு சூப்பராக இருக்கும். தெரிஞ்சா எத்தனை பஸ் நிற்குதுன்னு பார்க்கிங்கோட வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கெல்லாம் தண்ணி ஏறிடும், பயங்கரமாக தண்ணி ஏறும். ஸோ அதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக தான் இருக்கும். நிறைய ஷாப் இப்போ புதுசாக ரோட் சைடில் கொஞ்சம் காலியாக இருக்கிற இடங்கள்லாம் வந்துருச்சு. அதனால் அப்படி இப்படி இருக்க வேண்டியதான். நம்ம போகிற பொழப்பு இப்படி தானே. ஸோ காலையில் மழை டைமாக இருந்தாலும் சரி, வெயில் டைமாக இருந்தாலும் ஸோ நம்ம ஒர்க் போகிறது தான். வீடியோ எடுத்துகிட்டே போகிறேன். நான் கட் பண்ணவே இல்லை, இடையில கட் பண்ணவே இல்லை ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோம்னா கனியாரம் பக்கம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நாங்கள் வந்து மெயின் டவுனுக்கு போக மாட்டோம், ஷார்ட்கட்டில் ஏறிடுவோம். ஏன்னா சாயோட ஸ்கூல் வந்துட்டு அந்த வழியில் தான் போகணும். ஸோ சும்மா வந்துட்டு சுற்றி போய் திருப்பி சாய் ஸ்கூலுக்கு கீழே போய் அவனுக்கு சாய் ஸ்கூலுக்கு போயிட்டு அவனையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்மளுக்கு மேலேயும் கீழேயும் அலைய முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஷார்ட்கட்டில் போக ஆரம்பிச்சிட்டோம். இது வந்துட்டு கரெக்டாக இப்போ கனியாரம். இங்கேயும் வந்து எங்கள் அண்ணி ஃபஸ்ட்டு இருந்திருக்காங்க, வாடகை வீட்டில் இங்கே இருந்திருக்காங்க. ஸோ அப்படி தான் இந்த இடம் தெரியும். அடிக்கடி இல்லை, வந்திருக்கேன். பட் வந்துட்டு ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இங்கேருந்து இப்போ ஒரு 10 மினிட்ஸ் தான். நம்ம வந்துட்டு நேராக போயிடுவோம். நம்ம இப்போ இங்கேருந்து இப்போ நான் சொல்கிற வரைக்குமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கரையான தான் சொல்லுவாங்க. வேறு என்னென்ன ஊர் இருக்கிற இடையிலலாம் தெரியல. நாங்கள் கரெக்டாக போயிட்டு இருந்தோம். அந்த இடம் வந்து தீ பிடிச்சிருந்துச்சி, ஃபயர் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஒரு புகை மட்டும் வந்துட்டு இருந்துச்சு. யாரோ காலையில் ஏதோ வேலை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ பப்ளிக் எக்ஸாம் வேறு நடந்துட்டுருக்குல்ல. ஸோ நாங்கள் கரெக்டாக போவோம். அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க, தொடங்கியிருப்பாங்க, எக்ஸாம்லாம் தொடங்கியிருப்பாங்க. இது வந்து பாலாக்குழி. இங்கே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே வந்து இந்த பிளான்ட்ஸ் நிறைய இருக்கும். 2 இடத்துல இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நான் அடிக்கடி மாமா கிட்ட இங்கே போய் வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன். நாங்கள் வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடிலாம் இந்த மாதிரி இடங்கள்ல பின்ன காவு டைம், அதாவது இந்த கோவில் திருவிழாலாம் இருக்குல்ல, இங்கே வந்து 15 days ஒன்ஸ் நடக்கும். அது வருஷத்துக்கு 15 days மார்ச்சில்.
ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்துச்சு அந்த பூச்செடியோடது. பட் அதை தான் இப்போ வந்து மாடிஃபை மேலே பண்ணி மாற்றிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம நேராக வந்துட்டு பக்கம் வந்தாச்சு. அதாவது ரோடு மானந்தவாடி டவுனுக்கும் நம்மளுக்குமே வந்துட்டு கொஞ்சம் தூரம் தான். ஆனால் டவுனுக்கு போய் தான் போவோம். ஆனால் மெயின் டவுனுக்கு போக மாட்டோம். காந்தி சிலைக்கிட்ட போக மாட்டோம். அங்கே வந்து தான் மெயின் டவுன். ஆனால் நம்ம அங்கே போக மாட்டோம். நம்ம ஷார்ட்கட்டில் மேலே ஏறிடுவோம். இப்போ இங்கே தான் இதான் வந்துட்டு ஸ்கூல். ப்ரைவேட் ஸ்கூல் தான். பட் நல்ல ஸ்கூல். எக்ஸாம் நடந்துகிட்ருக்கனால காலையிலே எல்லாருமே வேகம் வந்துடுவாங்க. இல்லைனா 9:35 எல்லாம் நம்ம போகும்போதெல்லாம் ஒரு சில நாள் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே நின்றுட்டுருப்பாங்க. அப்போ தான் நான் நினச்சிருப்பேன், நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 9 உள்ளே இருக்கணும்ல. இனி சாயை வேறு ஸ்கூல் சேர்க்கணும் இந்த வருஷம். நிறைய வேலைகள்லாம் இருக்குது பெண்டிங். அதனால் கொஞ்சம் அவனோட படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கேரிங்காக தான் இருக்கணும். எந்த ஸ்கூல் சேர்க்குறதுன்னு என்ன தெரியல. அட்மிஷன் போடுற மாதிரி ஐடியா இருக்குது. எந்த ஸ்கூல் போடலான்னு சொல்லி தெரியல. பட் எங்களுக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம் அவனுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம். எங்களால் படிக்க முடியாத ஒரு லைஃப் அவனை நாங்கள் கண்டிப்பாக எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படின்னு. ஸோ நம்ம ஷார்ட்கட்டில் ஏறி மேலே வந்துட்டோம்ல. இது வந்துட்டு மேலே போனால் மெயின் டவுனுக்கு பக்கம் போயிடலாம். கீழேயும் போனால் சாயோட ஸ்கூல் தாண்டி மெயின் டவுனுக்கு போயிடலாம். எப்படியா இருந்தாலும் நம்ம டவுனுக்கு போகிற வழி தான் இது. இது வந்துட்டு நாங்கள் நேராக சாயோட ஸ்கூலுக்கு போயிடலாம். அப்படி இல்லை சாய் ஸ்கூலுக்கு போக வேண்டாம், எங்களோட ஷாப்புக்கு போகணுன்னா இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்துட்டு நாங்கள் பாதியில் கட் பண்ணி உள்ளே போனால் இங்கே வயநாடோட ஜெயில் ஒன்று இருக்கும். அந்த ஜெயில் வழியாக உள்ளே போயிடலாம். அங்கே டவுனுக்கு போயிடலாம். அது ஷாப்புக்கு. அப்போ சாயோட ஸ்கூல் பக்கம் போக தேவையில்லை. நான் சொன்னேன்ல ஸ்கூல், அந்த ஸ்கூல் ஒன்று, இந்த ஸ்கூல் ஒன்று. இங்கே அதாவது இந்த இதுவும் கனியாரன்னு தான் சொல்லுவாங்க இந்த இடத்து பேரையும். பப்ளிக் எக்ஸாம் நடக்குது. ஸோ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க. டைம் ஆயிடுச்சுல்ல. அந்த கீழே ரோடு போணுச்சு பார்த்திங்களா, அந்த ரோட்டு வழியாக தான். இங்கே இன்னொரு ஸ்கூலும் இருக்குது. அது ப்ரைவேட் தான். நல்லா அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் நாங்கள் இன்னும் போயிட்டு விசாரிக்கலை. இந்த ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, சென்ட் அந்த ஸ்கூல். இது வந்துட்டு இங்கே 3 ஸ்கூல் இப்போ வந்துட்டு நம்ம பார்த்துட்டோமா. இப்போது நேராக வந்துட்டு நம்ம சாயோட ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் இந்த ரோட்லலாம் போகும்போது சாய்க்கு கரெக்டாக சொல்லுவான் எந்தெந்த வழியில் போகணும், எப்படிலாம் போகணும். ஃபஸ்ட்டில் எனக்கு தெரியாது. ஆனால் சாய் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடில் உட்காந்து மாமா கூட போய் பழகிட்டான்ல. நம்ம புதுசாக ஒரு வே மாற்றி இந்த வழியில் போனாலும் கூட அச்சா ഇങ്ങോട്ടാ പോകുന്നേ, ഏത് വഴി കൂടിയാണ് പോകണ്ടേ, നമുക്ക് മാനന്തവാടി പോകുന്നുണ്ടോ, ഇന്ന് സ്കൂളിൽ പോകുന്നില്ല, ഇന്ന് ലീവ് அப்படிலாம் எல்லா விஷயமும் வந்துட்டு மைன்யூட்டாக கேட்பான். அப்போ அதனால் வந்துட்டு இது வந்துட்டு நாங்கள் எப்போதுமே போகிற வழி. சாய் நல்ல தூக்கம், நல்லா உட்காந்து தூங்கிட்டான். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறான் தானே. இப்போ அதனால் வந்துட்டு என்கிட்டயே படுத்து வேகமாக தூங்கிடுவான். அங்கே வச்சு மாறினால அது இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருக்கு அதில் பிடிக்கும்னா இன்னொன்று மாமா தலைக்கு மேலே தூக்குறாருல அது. இப்போது அந்த சைடு ரோடு இருக்குது, சைடு இருக்குது. அதில் போக தேவையில்ல. நம்ம வந்துட்டு நேராக லெஃப்ட் சைடில் திரும்பிக்கலாம். ஓகேவா? இங்கே திரும்பினோம்னா இங்கேருந்து பார்த்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தெரியும். காமிச்சிடுறேன் உங்களுக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தெரியும் இங்கேருந்து பார்த்தா. நம்மளுக்கு இங்கேருந்து சாயோட ஸ்கூல் வந்துட்டு கொஞ்சம் தூரம். இப்போவே 9:20 ஆயிடுச்சு. நம்ம ஸ்கூலுக்கு போகணும்ல. அதனால் 9:20 ஆயிடுச்சு. நம்ம கடைக்கு 9:30க்கெலாம் போயிருக்கணும். ஸோ சாயை கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு போக முடியும். இதெல்லாம் போகிற வழி தான். இங்கேயும் ஒரு அங்கன்வாடி இருக்குது. அதாவது நம்ம பே பண்ணாமல் அங்கன்வாடி மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டு மட்டும் போகலாம். பட் அவங்க திறக்கும் போது 10 o'clock ஆகிடும். நம்ம வேலைக்கு போகும்போது 9:30க்கு இப்போ வேலையில் இருக்கணும். நம்ம வீட்டுக்கிட்டே இருக்குது. பட் அவங்க வந்துட்டு மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீக்லி ட்வைஸ் இருக்க மாட்டாங்க. சாட்டர்டே கண்டிப்பாக லீவ். ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நம்மளே ஜாப் கண்டிப்பாக வேணுங்கிறதுக்காக தான் ஒர்க்கே வரும். ஸோ அதில் 10 நாள் லீவ் போட்டால் சரியாகாதுல்ல. ஸோ அதனால் இப்போது இங்கே இருக்க பாலம் இருக்குது பார்த்திங்களா, அதாவது இந்த பார்டருக்கு கீழே உள்ள பாலம். மழை டைம்லலாம் அவ்வளோ தண்ணியாக இருக்கும். இப்போ சுத்தமாகவே தண்ணி இல்லை. இப்போது நடுவில் இருக்க அந்த திண்டு மாதிரி இருக்கலாம் தெரியுதுல்ல, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அந்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டாக தான் இருக்கும். நாங்கள் போகும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் லீவ் தானே. ஸோ அவங்க நின்றுட்டுருக்காங்க. இப்போ சாயோட ஸ்கூலுக்கு வந்தாச்சு. தயங்காடி ரோட்டில் வந்துட்டு ப்ளே ஸ்கூல், லிட்டில் லேர்னர், அதான் சாயோட ஸ்கூல். ஸோ வந்துட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ண சொல்லிவிட்டு வண்டி இங்கேயே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு எப்போயும் ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் காமிக்கணும்ல, அதனால் வந்து சாயை வந்துட்டு நான் தான் தூக்கிட்டு போனேன். நான் வரமாட்டேன்னு சொல்லி சொன்னார். பட் வேகமாக கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு தான் போகணும். 2 பேக்கையும் தோளில் போட்டுட்டு அவனே தூக்கிட்டு லஞ்ச் பேக்கை எடுத்துகிட்டு போய் எனக்கு போகவே முடியல. பட் வேகமாக போயிட்டு வந்துட்டு
ஒர்க்குக்கு போகணும் தானே. அப்போ அதனால் போனேன். அப்போ மிஸ் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு அவன் உள்ளேயே போக மாட்டேன்னு சொன்னாங்க. நம்ம எந்தோடி போனேன் அதான் கலர் ட்ரெஸ் போட்டாச்சு இல்லை எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. வேண்டாம் எனக்கு ஸ்கூல்லைக்கு வேண்டாம்மா வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு போய் சமாதானப்படுத்தி ஷூவை நானே செருப்புலாம் கழட்டிட்டு அம்மா அன்றைக்கி சீக்கிரமாக வந்து அவனை கூட்டிகிட்டு போயிடுறேன், ஸோ அழுகாமல் உள்ளே போங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு செப்பல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு லஞ்ச் பேக்லாம் கொடுத்தேன். எப்போதும் டீனா மிஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு மிஸ் இருக்காங்க. அவங்க இருந்தால் அவன் அழுகலாம் மாட்டான், சிரிச்சுட்டே போயிடுவான். பட் புதுசாக ஆள் மாறும்போது அவனுக்கு அழுதுகிட்டே இருந்தான். புதுசாக வந்திருக்காங்களா 2 days தான் ஆகுது அவங்க புதுசாக அந்த நியூ ஜாயின்ஸ். பார்க்கும்போது எனக்கு அழுகையாக இருந்துச்சு. மாமா ஃபுல்லாக வீடியோ எடுத்து வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியாச்சு, வண்டியில் வேகமாக ஏறி இனி கிளம்புற வேலை தான். ஸோ நானும் மாமாவும் தானே, அப்போ இனி வேகமாக கிளம்பிடலாம் சொல்லிவிட்டு வண்டியை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டினார். அப்போ நான் சொன்னேன், நான் வீடியோ எடுக்கட்டுமான்னு கேட்டேன். ஓகே வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் வேகமாக டைம் ஆயிடுச்சு. நாங்கள் தம்பி கொண்டு போய் விடும்போதே 9:30 முடிஞ்சிருச்சு. அப்போது ஷாப்பில் வேறு ஆள் இருப்பாங்க தானே. கடையோட மொபைல் ஃபோன் மாமா கையில் தான் இருக்கும். ஸோ அதில் கொட்டேஷன்லாம் வந்துச்சுன்னா கஷ்டம், பில்லெல்லாம் வந்தால் கஷ்டம் தானே. அதுக்கப்புறம் இது ஹோல்சேல் கடை தான், துருவன். எல்லா திங்ஸுமே இருக்கும் ஹோல்சேல். ஸோ நாங்கள் மேக்ஸிமம் வந்து இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். வீட்டு உபகரண பொருட்கள்லாம் இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு தழங்காடி ரோடு, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கீழே ஒரு ரோடு இருக்கும், ஹாஸ்பிட்டல் ரோடு மேலே இருக்கும். பின்ன பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி ஒரு பக்கம் இருக்கும். தோணிச்சால் தானே மாமா கீழே, அதுக்கு போகிற வழி தனியாக இருக்கும். ஸோ இதை 4 ரோடு பிரியும் இந்த இடம். 3 அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று, ஓகேவா. மேலே ஹாஸ்பிட்டல் ரோட், கீழே வந்துட்டு தோணிச்சால் ரோடு. ஸோ அப்போ நம்ம கீழே வழியாக தான் போகணும். மேலே ரோடு வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதாவது வயநாடு மெடிக்கல் காலேஜ். ஓகே, இப்போ நம்ம வந்து பழைய கடை இங்கே தான் இருக்குது, ஆப்போசிட். இப்போ இந்த இடம் கரெக்டாக ஆப்போசிட்டில் தான் பழைய கடை இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் கீழே போயிட்டு நெக்ஸ்ட் பில்டிங்கில் வந்துட்டு நம்மளோட ஷாப் நேம் வந்துட்டு மாஸ்கோ எலக்ட்ரிக்கல்ஸ். அந்த லாஸ்ட்டு ஷாப் தான் நம்மளோடது. கோல்டு மெடல்னு சொல்லி போட்டிருக்கோம்ல. நேராக ஷாப்புக்கு வந்தேன். கஸ்டமர் இருந்தாங்க. சிஸ்டம் ஆன் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், ஓகேவா. அமலண்ணா பொருள் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இப்போ பக்கத்தில் பில்டிங் வந்துட்டு நிறைய ஹோட்டல் புதுசாக வருது. பட் அந்த கேஸோட சிலிண்டர்னால என்னென்ன ஆக போகுதுன்னு தெரியல. காலையில் கிரெடிட் பில் தான் வந்துருந்துச்சு. ஸோ நம்ம கை நீட்டாக எப்போதுமே நம்ம வாங்கிடுவோம். கை நீட்டம் வந்துட்டு கிரெடிட் பில்லாக இருந்தாலும் 10 rupees வாங்கிட்டு தான் நம்ம வந்துட்டு பொருள் வந்துட்டு டிஸ்பேச் பண்ணுவோம், ஓகேவா. இப்போ காலையில் வந்தாச்சு, மாமாவும் அண்ணாவும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னோடய ஒர்க் வந்து சிஸ்டம் ஒர்க். ஸோ நான் என்னோடய சிஸ்டத்தில் போய் உட்காந்துட்டேன். ஸோ பில்லிங் அமிலண்ணா மாமா இதான் முன்னாடி இருக்கிறது தான் அண்ணா வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சுட்டா பக்கத்துலேயே வரமாட்டாங்க. ஸோ அவருக்கு தெரியாமல் தான் நான் வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தேன். காலையில் வீடியோ எடுத்தாலோ இல்லை எதுக்குமே அவர் வந்துட்டு வரமாட்டார் சீக்கிரம். ஸோ வந்துட்டு அங்கே எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ சாமி கும்பிடணும், டைம் ஆயிடுச்சு. ஸோ வேகமாக வந்துட்டு வீட்டிலேருந்து செம்பருத்தி பூ போட்டிருக்கறனால டெய்லி அதுதான் ஒன்று கொண்டு வருவேன். ஏன்னா நம்மளுக்கு பூவெல்லாம் தினமும் வாங்கி வைக்க ஃபஸ்ட்டுலாம் நாங்கள் வச்சுட்டு தான் இருந்தோம். 1 month நம்ம வெளியிலேருந்து சாமந்தி பூ இருக்குல்ல அதுதான் வாங்கி வச்சோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து செம்பருத்தி பூ காலையில் வரும்போது சாய்க்கு ஒன்று சாமிக்கு ஒன்று. ஸோ ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்துகிட்டு வந்துட்டு சந்திரத்திரி மட்டும்தான் பற்ற வைப்போம். அதாவது ஊதுபத்தி மட்டும்தான் வந்து பற்ற வைப்போம், வேறு ஒன்றும் பற்ற வைக்க மாட்டோம் இது வரைக்கும். நல்லா வாசமாக இருக்கும் இது. அப்போது பற்ற வச்சுட்டு நானும் மாமாவும் சாமியெல்லாம் கும்பிட்டு ஸோ அடுத்தடுத்து எங்களோட ஒர்க் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க போயிடுவோம். இது வந்துட்டு இப்போது 1 year தான் நாங்கள் வந்து 1 year தான் சாமி இந்த ஜனவரியிலேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சாமி கண்டிப்பாக கும்பிடணும், கும்பிடாமலாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். இது வந்து எங்களுக்கு வந்துட்டு சாமி கும்பிடணுன்னு இருந்துச்சு. பட் முதல்ல வந்து முஸ்லீம் தானே. ஸோ அதனால் நாங்கள் மேக்ஸிமம் வந்து சாமியெல்லாம் கும்பிடாம தான் இருந்தோம். பட் இந்த 1 yearக்கு அப்புறம் நம்ம சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமாவும் மாற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு நெக்ஸ்ட் அப்படி கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கஸ்டமருக்கு தெரிஞ்சு தான் வீடியோ எடுத்தேன். ஆனால் கேட்கும்போது பில்லு ஃபோட்டோ எடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிட்ட கேட்டேன். ஏன்னா கஸ்டமருக்கு தெரியக்கூடாதுல்ல நம்ம வீடியோ எடுக்கிறது. ஸோ அதனால் வந்துட்டு வேகமாக மாமா வந்துட்டு பொருள் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ நான் அதையும் கேப்சர் பண்ணிக்கிட்டேன். கஸ்டமர் வரும்போதெல்லாம் நம்மளுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்க 2 பேரும் பொருள் எடுப்பாங்க, நான் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ண முடியாதுல்ல, சிஸ்டமில் ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் வேகமாக அவங்க பொருள் எடுக்கிறது மட்டும் சின்ன கிளிப்பிக்ஸ் மட்டும் எடுத்தாச்சு. ஷாப்புக்கு வந்தாச்சு. சரியா, இது என்னோடய பிளேஸ், சிஸ்டம்
பிரிண்டர், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வந்துட்டு ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எல்லாமே வந்துட்டு எனக்கு தேவையானது எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். எனக்குன்னு எல்லாமே மாற்றிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து வேறு மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி இதில் சும்மா தான் இருந்துச்சு. நான் சொன்னேன், நான் எனக்கு இந்த மாதிரி வேணும், எனக்கு இந்த மாதிரி வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். மாமா வச்சு கொடுத்தாங்க. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபேன்லாம் எனக்கு இல்லை, கீழே வந்து எக்ஸ்டென்ஷன் வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்து பண்ணது தான். ஓகேவா. இது வந்துட்டு நம்ம சாமி ரூம். ப்ளஸ் வந்துட்டு வயர்லாம் ஸ்டாக் வைப்போம்ல, பெட்டன்னு வயர்லாம் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா இங்கேருந்து எடுத்துப்போம். இதெல்லாம் 5 ப்ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோடது. ஓகேவா. லூஸ் வயர்ஸ் இந்த மாதிரி இதாக வாங்கிக்கும், ரோலாக வாங்கிக்கும். ஸோ இந்த மாதிரி ரோல் வந்துட்டு தீர்ந்துச்சுன்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உட்காரதுக்கு எல்லோரும் ஒன்றா ஃபன் பண்ணலாம், இல்லை உட்காந்து ஒன்றா உட்காந்துருக்கும் போதெல்லாம் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு சின்ன செட்டு தான் சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டு எப்போதுமே நாங்கள் வந்துட்டு நம்ம இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கணும்ல. ஸோ அதனால் வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்காக வந்து இதெல்லாம் வந்து நாங்களே பண்ணிட்டோம். இது வந்துட்டு இங்கே தான் கொஞ்சம் ஃபுட் சாப்பிடுவோம். நாங்கள் இங்கே தான் சாப்பிடுவோம். இது என்னோடது ஹைட்டு பத்தாதில்ல, அதனால் ஒரு சேருக்கு மேலே இந்த ரவுண்ட் இங்கே உட்காந்துக்குவோம். இங்கே வந்து க்ளியர் பண்ணணும் சொன்னேன்ல, கடை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும். கீழே கொஞ்சம் ஒர்க்கெலாம் இருக்குது, இன்டீரியல் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இதான் எலக்ட்ரிக் ப்ளம்பிங் சானிட்டரி எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்பிளேஸ் வச்சுருக்கோம். அப்படின்னா இப்போ இதெல்லாம் வந்துட்டு சிங்க் டாப்பு, லாங் பாடி டாப்பு, ஷார்ட் பாடி இதெல்லாம் வந்துட்டு சும்மா வந்துட்டு நம்ம டிஸ்பிளேக்காக கொஞ்சம் இதில் பொருளாக வச்சுருக்கோம். இன்னும் இல்லை, நம்ம இன்டோரில் வந்துட்டு இந்த லைட் செட்டிங்லாம் வைப்போம்ல, அப் அண்ட் டவுன் சைடு மட்டும், பின்ன வார்ம் ஒயிட் கலரு இல்லை மிக்ஸ் மேட்ச் கலர்லாம் வேணும்னா கூட நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணி இது பண்ணிக்கலாம். பட் டிஸ்பிளே காட்டணும்ல, கஸ்டமருக்கு நம்ம டிஸ்பிளே காட்டணுங்கிறதுக்காக மட்டும் ஸோ அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு இது வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்துட்டாங்க. ஸோ அவங்களோடது வந்துட்டு கொஞ்சம் பிளேட்ஸு சுவிட்சும் கொஞ்சம் பொருள் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு மாமா கரெக்டாக பார்த்துட்டு ஸோ அதை எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதான். நீங்கள் அடுத்தடுத்து நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான். ஓகேவா. இப்போ நம்ம குடோனுக்கு போயிட்டு இவங்க போகணுன்னா குடோனுக்கு போயிட்டு குடோன் பற்றின விஷயங்களை பார்த்துடலாம். ஹலோ. இப்போ டைம் வந்துட்டு ஒரு 11 மணி. நம்ம வந்துட்டு இப்போ நம்ம குடோனில் இருக்கோம். குடோன்னா ஸ்டோரேஜ் ரூம். மேலே வந்து நம்மளுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ரூம் அண்ட் நம்மளோட சேல்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் மேலே வச்சுருக்கோம். அதாவது குறிப்பிட்ட பொருட்கள் நம்ம மாடல்ஸ்லாம் காட்டுவோம்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ அதோட நெக்ஸ்ட்டு மாடலு மற்றபடி எல்லா விஷயங்களும் வந்துட்டு நம்ம கிலோ ஒன்று வந்து இங்கே தான் வந்து குடோனில் தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம். இது நம்ம ஸ்டோரேஜ் ஏரியா. மேலே ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கும், நம்மளுக்கு ஒரு ரூம் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து செப்பரேட்டாக அந்த ஷர்ட் ரூம், அதுக்கு பக்கத்தில் ஒரு ரூமும் வந்துட்டு இந்த 3 ஷர்ட் ரூமே நம்மளோட தான். ஓகேவா. ஸோ இன்றைக்கி இங்கே என்னெல்லாம் வச்சுருக்கோம், நம்மளோட ஷாப்பை பற்றி கேட்டவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு சரி ஒரு வீடியோவோ போட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா. ஏன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சொல்லி தான் நிறைய கொஷின் அண்ட் டிஎம் வரும். எந்த கடையில் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே என்னென்ன ஒர்க் இருக்குது, சரி உங்கள் கடையை சுற்றி காட்டுங்க, அந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் நிறைய வந்துட்டு இது வந்திருக்கு, என்கொயரி வந்திருக்கு. பட் நாங்கள் இது வரைக்கும் வந்துட்டு ஷாப்பை பற்றியோ இல்லை என்னோடய ஒர்க்கை பற்றியோ வந்துட்டு நான் அது வரைக்கும் ஒரு வீடியோவோ பண்ணவே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஓகேவா. இப்போ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு மேலே வந்து நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம வேறு ஒரு பில்டிங்கில் தான் இருந்தோம். ஸோ அங்கேருந்து கன்வெர்ட் பண்ணி தான் இந்த பில்டிங்க்கு மாறணும். இந்த பில்டிங்க்கு மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் அப்டேட்லாம் இன்னும் வந்துட்டு நாங்கள் பண்ணல. சாதாரணமாக ஜஸ்ட்டு நாங்கள் ஒரு 3 மந்த்ஸில் தான் ஷாப் மாறினோம். அதனால் மாறும்போது வந்துட்டு சடனாக என்னென்ன பண்ண முடியும், இங்கே என்னென்ன பைப்லாம் எப்படி இது பண்ணுறது, ஏன்னா அங்கே வந்து ப்ரீ பிளான்டாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி இருந்துச்சு, இவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எல்லாமே ரிமூவ் பண்ண முடியாதுல்ல, சிலதில் மட்டும் ரிமூவ் பண்ணுறதுல தான் சில ரேக்ஸு, ப்ளேவுட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடச்சிச்சு. ஸோ அதெல்லாம் வைக்காமல் பைப்ஸ்லாம் வைக்கிறதா இருந்தால் நம்ம நிரந்தரமாக இங்கே தான் இருக்கப்படும். ஸோ அதனால் பைப்ஸ் வைக்கிறதுக்கும் ஃபிட்டிங்ஸ் வைக்கிறதுக்கும் கரெக்டான ஒரு அப்டேட்டோ ஒரு இடம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாமே இது பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இந்த மாதிரி ரெடி பண்ணோம். ஓகேவா. இது வந்துட்டு ஃபுல்லாக வெல்ட் பண்ணியிருக்குது. வெல்டு பண்ணி 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, 2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு இதெல்லாம் ஐஎஸ்சி பைப்ஸ் ப்ளஸ்ஸு நான் ஐஎஸ்சி பைப்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். இது வந்துட்டு நம்மளோட ஒன்லி நம்மளோட ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான், நம்மளோட எப்படி சொல்கிறது, பொருளெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா இது
நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸோ இதில் வந்துட்டு நான் ஏறி இது வரைக்கும் பைப்ஸ்லாம் எடுத்ததில்லை. இதில் வந்துட்டு ஃபுல்லாக ஆஞ்சில் ஒரு லென்த் பைப்ஸ் இருக்குது, 5 மீட்டர் பைப் இருக்குது ஃபுல்லாகவே. கீழெல்லாம் வந்துட்டு நம்ம சில பைப்ஸ்லாம் 1/2 மீட்டர் வேணும், 1 மீட்டர் வேணும், 1.5 மீட்டர்னு கேட்பாங்களா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கட் பீஸ்லாம் கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டோரேஜ்க்கு வந்து பைப்ஸ்க்கு மட்டும் இங்கே கொடுத்துருக்கோம் அப்படி. ஓகேவா, இதுதான் வந்துட்டு பிசி பைப்ஸு இங்கே இந்த இதுக்கெலாம். ஓகேவா, ஸோ இன்னும் கொஞ்சம் வந்துட்டு டிஸ்பிளேஸ்லாம் நாங்கள் எதுவுமே இன்னும் க்ரியேட் பண்ணலை. ஏன்னா கொஞ்சம் அமௌண்ட்டோட ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் டிஸ்பிளேஸ்லாம் அந்த அமௌண்ட் வந்துட்டு கிடைச்சதுக்கப்புறம் டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக நம்ம இப்போ நம்ம கேட்டதுக்காக இந்த ஒரு வீடியோ எடுத்துருக்கோம். அங்கே வந்துட்டு இது வந்து நம்மளுக்கு வந்துட்டு பிவிசி டேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய கம்பெனி இருக்குது. நம்ம வந்துட்டு இப்போ பிளானட்டு, அக்வா எக்ஸல், பின்ன வேறு என்னது வாட்டர் டெக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கோம். பின்ன ஹெல்த் ஃபாசட் இதெல்லாம் வந்து தான் இங்கே இது வச்சுருக்கோம். ஃபாஸோடது சிங்க் டேப் ஸ்டீலோட சிபி இருக்குது, ஃபைபரும் இருக்குது. இங்கே வந்துட்டு நம்மளோட க்ளோசர் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. எங்களோட முதலாளி இருக்காங்களா, அதாவது இந்த கடையோட ஓனர் இருக்காங்களா, ஒரிஜினல் அவங்க வந்து வெர்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஓன் பிராண்ட் கம்பெனி வந்துட்டு அவங்க வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து கண்ணூரில் ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்துட்டு அந்த திங்ஸ்லாம் அங்கேருந்து வந்துடும். ஸோ அது ப்ளஸ் எல்லாமே வந்துட்டு அப்புறம் நம்மளுக்கு 4-5 பிராண்டோட க்ளோசர்ஸ்லாம் நம்மளுக்கு வரும். அப்போ அதை வந்துட்டு இன்னும் எதுவுமே டிஸ்பிளேக்கு இது பண்ணவே இல்லை. நோபல், மோடோ, சம்திங் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து இங்கே தான் இருக்குது, எல்லாமே இங்கே தான் இருக்குது. வந்துட்டு நம்ம மேலே வந்து ரூம்லேயும் வந்துட்டு நம்மளோட டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம். ஸோ பெட்டன்னு வேணும்னு சொன்னால் இது பாக்ஸ் ஓப்பன் பண்ணாமல் இங்கேயே இருக்குது. ஏன்னா டஸ்ட்டெல்லாம் வந்துச்சுன்னா கஸ்டமர் வந்து நம்ம பார்க்குறதுக்கு டிஸ்பிளேக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். கஸ்டமர் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டான நம்ம வந்து காட்டணும்ல. நம்மளே ஒரு புது ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தால் அது புதுசாக இருந்தால் மட்டும் தான் நம்ம வாங்குவோம், பழசாக இருந்தால் நம்ம வாங்க மாட்டோம்ல. ஸோ அதனால் ஓப்பன் பண்ணாமல் வந்துட்டு கஸ்டமர் வரும்போது நம்மளுக்கு மேலே அவங்க ஒன்ஸ் அது இஷ்டப்பட்டாங்க, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்டு ஓகே வச்சுன்னா சேம் சாதனம் நம்ம வந்து கீழே வந்து காமிப்போம். இங்கே வந்து குடோனில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி இங்கே காமிப்போம். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு அந்த வாஷ் பேஷன் இது மட்டும் பெடல் தனியாக அது வாங்குவோம்ல. ஸோ அதோட இது மட்டும் இதெல்லாம் நம்ம வந்து சில பேர் வந்துட்டு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வெறும் மாடலுக்காக மட்டும்தான் இங்கே இருக்குது. ஸோ இதோட நம்மளுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து கம்பெனிக்கு வந்துட்டு சொன்னோம்னா அவங்க வந்து உடனே நம்மளுக்கு வந்து அனுப்பி விட்ருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு வச்சுருந்தாலும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு தேவையுள்ள ஐட்டம்ஸ் வந்துட்டு டிஸ்பிளேக்கும் மற்றது வந்துட்டு ரெடி ஸ்டாக் வேணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே பக்கத்தில் தான் டவுனில் தானே இருக்கோமா, இந்த டவுன். ஸோ அதனால் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இப்போ இங்கே இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இந்தியன் க்ளோசெட், அப்புறம் வந்துட்டு நம்ம வெஸ்டர்ன் க்ளோசெட், அதுவும் எல்லாமே அது பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேவா, அண்ட் தென் உள்ள ரூமுக்கு போகலாமா. இங்கே தான் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஃபஸ்ட் ரூம். அங்கே வந்து வெறும் க்ளோசெட் ஐட்டம்ஸ் ப்ளஸ்ஸு டேப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸு, அப்புறம் வாஷ் பேஷன் இதெல்லாம் தான் நம்ம அங்கே வச்சுருக்கோம். ஓகேவா, இங்கே வந்துட்டு ஸ்டோரேஜ், இதுவும் வந்துட்டு இது ஃபுல்லாகவே வந்துட்டு க்ளோசெட் தான் ஃபுல்லாகவே. ஓகேவா, நிறைய பிராண்டு இருக்குது, ஒராசி சம்திங் நிறைய இருக்குது. அந்த பிராண்ட்ஸோட எல்லா ஐட்டம்ஸும் தான் இங்கே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். காரணம் அதனால் கஸ்டமர் வந்து கேட்கும்போது இங்கேருந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வந்துட்டு இங்கே வந்துட்டு இதுவும் வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணோம். இதெல்லாம் இந்த ரூம் வந்துட்டு அந்த பேலன்ஸ் ப்ளேவுட்டில் இருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரூம் அந்த இதில். ஸோ அங்கேருந்து வந்துட்டு இந்த ப்ளேவுட்ஸு பின்ன இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வெளியிலேருந்து பை பண்ணது தான். இதெல்லாம் பை பண்ணி ஆள் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தோம். ஏன்னா ஃபிட்டிங்ஸ்லாம் போட்டு வைக்கணும், டேமேஜ் ஆகிடக்கூடாது. கார்ட்போர்டு வந்து நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு எங்களுக்கு வந்து தனியாக இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக வந்து ரேக் வந்து ரெடி பண்ணோம். சரியா, இது எல்லாமே வெல்டு வச்சு எல்லாமே இது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பிரச்சனை ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வந்து 20 பைப்ஸு, ஐவரி பைப்ஸு, ஐஎஸ்ஐ, நான் ஐஎஸ்ஐ இதெல்லாம் எல்லாமே இருக்குது. இல்லை இந்த பக்கம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எனக்குலாம் தெரியாத ஐட்டம்ஸ் தான் இருக்கும். நான் இப்போ தான் கொஞ்சம் படிக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக நான் நர்ஸு. நிறைய பேத்துக்கு தெரியும், கொஞ்சம் பேத்துக்கு தெரியாது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக நான் நர்ஸ். ஓகேவா, ஸோ வந்துட்டு நான் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கேன். ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 4-5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு 1 இயராக தான் இங்கே ஹஸ்பண்ட் கூட வந்து இங்கே ஒர்க் பண்ணுறேன். ஸோ சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். தெரியாத விஷயத்தில் தெரிஞ்சுக்கிறது தப்பு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டது தான் இங்கே. ஸோ இங்கே வந்துட்டு மெட்டல் பாக்ஸு, சம்திங் பவர் ப்ளக்கு, பின்ன வாட்டர் டேக்கோட கொஞ்சம் பாத் ஃபிட்டிங்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸு, பின்ன மெயின் சுவிட்சு, ப்ளக்கு இந்த மாதிரி இருக்கும். பின்ன கேமரா பாக்ஸு, பிவிசி பாக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த பக்கம் ஸ்டோரேஜாக எல்லாமே இது பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது உள்ளேயே நிறைய திங்ஸ் இருக்குது. இதே மாதிரி ஃபுல்லாக அங்கே வரைக்கும் இருக்கிற ரேக்கு. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி மெட்டல் பாக்ஸு, பின்ன சிங்க் டேப் இந்த மாதிரிலாம் சிபியோடது, பின்ன பிவிசி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த பக்கம்.
ஓகேவா. இந்த ரேக் ஃபுல்லாகவே பிவிசி ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். 1.5லேருந்து அங்கிட்டு நம்மளுக்கு 4 இன்ச் வரைக்குமே எல்லா ஃபிட்டிங்ஸுமே இருக்கும். இது ஃபுல்லாகவே அந்த ராக்கு மேலேருந்து எல்லாமே. அங்கெல்லாம் வந்துட்டு மேலெலாம் என்ன பண்ணால் மேலெலாம் வந்துட்டு இந்த பிவிசி வந்து ராட் இருக்கும்ல, டவல் ராட்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்துட்டு மேலே. எனக்கு இதெல்லாம் ஹைட்டெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் ஒட்டாது. நான் பேக் கேமராவில் காட்டுறேன். இங்கெல்லாம் வந்துட்டு எக்ஸஸ் ஃபேன் இருக்கலாம், அது டியூப்ஸு, பின்ன ஃப்ளஷ் டேங்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வந்துட்டு மோடோரா ரேக் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் அந்த பிவிசி பாக்ஸ்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அது பின்ன இந்த ப்ளேவுட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு மட்டும்தான் இதெல்லாம் வந்துட்டு இங்கே ரெடி பண்ணோம். குறிப்பிட்ட ஒரு 3 மாதத்துக்குள்ளே தான் இதெல்லாமே மாமா வந்து ஆளுங்களை வச்சு எல்லாமே ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு எனக்காக. இது வந்து எனக்கு சில நேரம் மாமாலாம் ஷாப்பில் இல்லை அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து எழுதியிருக்காது. 2.5 இன்ச்சுனா இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அளவு இருக்கும், எத்தனை எம்எம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ எம்எம் அப்படிங்கிறத மட்டும்தான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் தெரியாது. இது காட்டுறேன் நான். இந்த மாதிரி வந்துட்டு 63 எம்எம், ஸோ அந்த மாதிரி எழுதியிருக்கும். அதெல்லாம் தெரியாது, 2.5 இன்ச் தானே, அப்போ அதனால் தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சைடில் எழுதியிருந்தேன். சரி, மறுபடியும் வந்துட்டு எதுவும் இப்போ குழம்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து என்ன பண்ணாங்கன்னா இதிலே எழுதி கொடுத்தாங்க. அப்போ வந்து டக்குன்னு எடுத்துடலாம்ல. ஸோ ஸ்டார்ட் பண்ணேன், கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 1.25 3/4 அந்த மாதிரி வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு எனக்கு ஈஸியாக புரியணும், பட்டன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சுக்காங்க. ஏணி இருக்குது, பட் எனக்கு ஏணியில் ஏற தெரியாது, பயம். அதனால் நான் இது யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி தான் கொஞ்சம் திங்ஸ்லாம் இங்கே போட்டு வச்சுக்கோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது நம்மளுக்கு, இங்கே ஒர்க்கு இன்னும் முடியலை. ஸோ இந்த பக்கமும் நிறைய திங்ஸஸ்லாம் இருக்குது. ஓகேவா. ஸோ இங்கேயே வந்து இண்டியன் க்ளோசட் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா சேஃபாக இருக்கணும்ல. அதான் சொன்னேன்ல, ஒன்ஸ் நம்ம வந்து டிஸ்பிளே காட்டுறது மட்டும் தான் டிஸ்பிளே காட்ட முடியும். மற்றதெல்லாம் வந்துட்டு நம்ம டிஸ்பிளே காட்டினோம்னா இதெல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணோம்னா இந்த இடத்துல எட்ஜில் எல்லாம் சிலப்போ அடிபடிச்சுன்னா நமக்கு அது போகாது. ஸோ அதனால் சேஃப் அண்ட் செக்யூருக்காக மட்டும்தான் இங்கே எல்லாமே இது பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இதுவும் அப்படி தான், இங்கே தான் இருக்குது, நிறைய திங்ஸ் இங்கே தான் இருக்குது. அதான் இங்கே இருக்குது. பின்ன வாஷ் பேஷன்ஸ் க்ளோசர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏன்னா சேஃபாக வைக்கிறதுக்காக மட்டும் எல்லாம் இந்த பக்கமெல்லாம் இதெல்லாம் வாஷ் பேஷன்ஸ் தான். ஓகேவா. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்மளுக்கு நிறைய மாடலோட இது இருக்கும். அப்போ அதை ஏதாவது திடீர்னு யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா ஸோ அந்த மாடல் நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணி இங்கே கொண்டு வந்து வர வைப்போம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு திங்ஸ்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து செகண்ட் ரூம். ஓகேவா. இப்போ மாமா வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஏன்னா வேணும் வீட்டுக்கு சொன்னமா ஓகே ஓகே கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. மேலே கஸ்டமர் இருக்காங்க. ஸோ நான் கொஞ்சம் டைம் கேட்டு வந்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கு, மேலே வந்துட்டு வைஃபையோட ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஓகே டாட்டா பாய். கொஞ்சம் ஒர்க்லாம் போயிட்டுருக்கறனால வந்து நான் கீழே வந்துட்டேன். ஏன்னா ஃபுல்லாக ஜென்ஸ் இருக்காங்க ரூமில், வைஃபையோட ஆளுங்க வந்திருக்காங்க. ஸோ செஞ்சு கொடுக்குறதுக்கு நம்மளோட வைஃபை கனெக்ட் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது, சரியான சர்வீஸ் இல்லை. ஸோ அதனால் பிஎஸ்என்எலுக்கு மாற்றியாச்சு. ஸோ அவங்க தான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ரூம் இது அண்ட் செகண்ட் ரூம் அது நம்ம இது ரெண்டையும் பார்த்தாச்சு. இப்போ தேர்ட் ரூம் பார்க்கலாம் வாங்க. இதுதான் நமக்கு தேர்ட் ரூம். ஓகேவா. தேர்ட் ரூமில் வந்துட்டு நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. இங்கே வந்துட்டு சுவிட்சு, ஃபேனு, அப்புறம் நம்மளோட பிளேட்ஸ்லாம் இருக்கும்ல, சுவிட்சஸோட பிளேட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த பிளேட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இங்கே வச்சுருக்கோம் இந்த ரூமில். இதுவும் வந்துட்டு நம்மளுக்கு அங்கே இருந்த இதில் வந்துட்டு இருந்த ராக் தான். ஸோ நம்ம வந்துட்டு அதை அங்கேருந்து ரிமூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து இந்த ரூமில் ஃபிட் பண்ணியாச்சு. இங்கேயும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நம்மளுக்கு ஒர்க் இருக்குது. ஏன்னா இதே மாதிரி ஷெல்ஃப் இந்த பக்கம் வைக்கணும். அதாவது இப்போ இங்கே வச்சுருக்க மாதிரி ஷெல்ஃப் இங்கேயே வைக்கணும் பிளானில் இருக்குது. ஸோ நம்ம கையில் கொஞ்சம் அமௌண்ட் இல்லாதனால நம்ம வந்துட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக செய்யலான்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கார்டன் பைப்ஸு, ஃபேன்லாம் வந்துட்டு மேலே டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம். இருந்தாலும் அது வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சிலது காட்டுவோம், சிலது வந்துட்டு நமக்கு கீழே ரெடி ஸ்டாக் வச்சுருக்கோம். ஸோ சேம் சாதனம் எடுத்துட மாட்டாங்க, கவர்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்போம். பட் இருந்தாலும் நம்மளோட சேஃப் தான் முக்கியம். யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பொருள் தான் எடுப்பாங்க. அது கொஞ்சம் டேமேஜாக இருந்தாலும் சத்தியமாக எடுக்க மாட்டாங்க, அது நம்மளாக இருந்தாலும். ஸோ அதனால் கஸ்டமரோட மெஸ் நம்ம எப்போதுமே புரிஞ்சு வச்சுருக்கணும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா மேலே எப்போதுமே வந்துட்டு டிஸ்பிளேஸ் மட்டும்தான்.
மேலேயும் சுவிச்சஸ்லாம் வச்சுருக்கோம். பட் இங்கே வந்துட்டு ரெகுலராக இப்போ மேலே வந்துட்டு ஒரு 20 சுவிச்சஸ் மேலே கொண்டு போய் வச்சுருக்கோம், ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் மீதி நம்மளுக்கு ஸ்டாக் வர எல்லா பாக்ஸஸுமே வந்துட்டு இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஓகேவா, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அப்படி இல்லை இங்கே ஸ்டோரேஜ் வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கார்ட்போர்ட்லேயே வச்சு சேஃபாக வந்துட்டு அந்த ரூமில் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரூமில் வச்சுருவோம். ஏன்னா டவுன் ஏரியா தானே, ஸோ அதனால் நம்மளுக்கு சேஃப்லாம் இல்லை. கீழே வந்துட்டு ஃபுல்லாக கேமரா இருக்கிறனால பிரச்சனை இல்லை. இங்கே வந்து சிபிவிசி யூபிவிசி ஃபிட்டிங்ஸ் மட்டுமே போட்டு வச்சுருக்காங்க. பின்னா 21 பைப்லாம் ஐவரி பைப்லாம் அந்த ரூமில் இருக்குது இல்லைங்களா, 20 பைப்ஸு சாதா பைப்ஸ்லாம் அங்கே இருக்குல்ல, இதோட ஃபிட்டிங்ஸ் மட்டும் இங்கே இருக்கும். அதாவது பெண்டு, பின்ன சாக்கெட்டு, 3VJV 2VJV இதெல்லாம் எல்லாமே இங்கே வந்துட்டு சாதா பாக்ஸ் மாதிரி இங்கே இது பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இருக்கிற பேலன்ஸ் இருந்த எல்லா ப்ளேவுட்ஸ்லேயும் வந்துட்டு பாக்ஸ் ஐட்டம்ஸ் எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாமே பார்த்து ஸோ இந்த மாதிரி தெரியுதா, சின்ன இதில் வந்துட்டு சும்மா இருக்கிறத வச்சு நம்மளுக்கு அப்போ தேவைக்கு போட்டு வைக்கிற மாதிரி இது பண்ணியாச்சு. இப்போ இங்கே இருக்கிற பாக்ஸ்லாம் வந்துட்டு பால்வால்வெல்லாம் இன்னும் வந்துட்டு நாங்கள் அந்த பாக்ஸோடு தான் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு போடுறதுக்கான ஸ்பேஸ் இல்லாதனால. ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த இடம் வச்சுருக்க இந்த பாக்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் அங்கிட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். இதெல்லாம் அங்கிட்டு எடுத்து வச்சா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். பட்டு இந்த ரூம் கொஞ்சம் ரெடி பண்ணணும். அந்த ரூம்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஷெல்ஃப்லாம் இது இப்போ ரெடி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கான வேலைகள் இனி நடக்கும். இப்போதைக்கு என்னென்ன சுவிட்செல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இந்தோனேஷியன் கோல்டு மெடலில் வந்துட்டு 2 மாடல் இருக்கும். ஒன்று ஏரு, இன்னொன்று ஏரோ, இன்னொன்று ஆரா. சாவிக்கு, பின்ன வீகார்டோட சுவிட்சு, பின்ன சைனு, ஃபைப்ரோஸு, லெக்ராண்டு, அதில் நிறைய மாடல்லாம் இருக்குது. அப்போது ஓரியண்டு, அப்புறம் நிறையா இந்த மாதிரி சுவிட்சஸ் ஐட்டம்லாம் வந்துட்டு புதுசாக ஒரு மாடல் வந்துட்டு இது பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா கஸ்டமர் வந்து சில பேர் வந்துட்டு என்னென்னா ரொம்ப நாளாக ஒரு கம்பெனி மேலே அவங்களுக்கு ஓகே இந்த கம்பெனி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்கன்னா அந்த கம்பெனி தான் கேட்பாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்துட்டு அப்படிப்பட்ட கம்பெனி வேணும்னு கேட்டாலும் கூட நம்மளுக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா நம்ம அவங்கக்கிட்ட வந்துட்டு ப்ரைஸ் டீட்டெயிலாம் வாங்கி நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு இங்கே கொண்டு வந்து கொடுப்போம். கம்பெனிக்கு ஆர்டர் பண்ணி நம்ம டேரெக்டாக வந்து கஸ்டமருக்கு நம்ம சென்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இங்கே. பின்ன இதில் வந்துட்டு நைலான் கனெக்டர், ஹாட் வாட்டர் நைலான் கனெக்டர், இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு இந்த பக்கம், அதாவது இந்த பக்கம் வந்துட்டு பாக்ஸில் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். பின்ன ஏடிசி வயர் தான் இதெல்லாம். ஸோ நம்ம வந்து கேரளா அண்ட் ப்ளஸ் தமிழ்நாடுலேருந்து கூட பொருள்லாம் கொஞ்சம் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம் இப்போதைக்கு. ஓகேவா, இதான் வந்துட்டு 3வது ரூம். அப்போது டேங்க்ஸ்லாம் வந்துட்டு நம்ம மேலே தான் வச்சுருக்கோம். டேங்க்லாம் சேல் பண்ணுறோம். டேங்கு, பின்ன பைப்ஸு, எல்டி பைப்பு, ஹெச்டி பைப்பு எல்லாமே வந்துட்டு நம்ம இங்கே குடோனுக்கு கீழே வர வழியிலே முன்னாடி வச்சுருக்கோம். ஏன்னா சேஃபான இடம் தானே, கேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, போட்டு சாவி போட்டுருவாங்க. ஸோ அதனால் யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஃபுல் செக்யூரிட்டி கவர் இருக்கீங்க. ஸோ அதனால் எப்போதுமே ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே வச்சுருக்கோம் டேங்க்லாம். இப்போ தான் இங்கே ஸ்டோர் ரூம்லாம் க்ளீன் பண்ணேன், ஏன்னா வீடியோ எடுக்கணும்ல அதனால். ஸோ இது வந்துட்டு வேஸ்ட்டில் வந்து ப்ளைவுட்டில் வந்துட்டு டைனிங் டேபிள் மாதிரி நம்ம செஞ்சது தான். நம்மனா அந்த அண்ணாங்கிட்ட சொல்லி சொன்னோம். ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து ஃபுட்டு சாப்பிடுவோம். அப்போது நல்லா சேர் மட்டும் போட்டால் போதும். இப்போ நாங்கள் அப்படி சாப்பிட்றதில்ல. ஏன்னா இங்கே வரதில்லை, ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. கீழே அங்கிட்டு டவுன் சைட் தானே டஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ இங்கே வரதே இல்லை. நம்ம இப்போ மேக்ஸிமம் வந்துட்டு மேலே அங்கே இன்னைக்கு ரூம் காட்டுறேன் நான், அது எங்கே சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு ரூம் காட்டுறேன் நான். காலையில் சாமி கும்பிட்டோம்ல, அங்கே அந்த ரூமில் தான் உட்காந்து சாப்பிடுவோம் நாங்கள். இவ்வளோ தான். கீழே வந்து குடோனில் வச்சுருக்க பொருள் இனி மேலே காட்டுறேன். பட் மேலே ஒர்க் நடந்துகிட்ருக்கு. சரியா, இப்போவே நான் 12-15 தான் இந்த வீடியோவே எடுக்கிறேன் நான். இனி மேலே போனால் அவங்க எப்போது ஃப்ரீயாக இருக்காங்கன்னு தெரியல. முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும். ஓகேவா, அப்போ மேலே போகலாமா? இது நம்ம இங்கே தான் வந்துட்டோம். இதான் வந்துட்டு மேலே நம்ம ரூமுக்கு முன்னாடி உள்ள இது. ஸோ நம்ம இப்போ பைப்ஸ்லாம் இங்கே தான் வச்சுருக்கோம். ஓகேவா, ஸோ டேங்க் இங்கே தான் இருந்துச்சு. பட் டேங்க் இப்போ மேலே மாற்றியாச்சு. மேலே டெரஸ்லேயும் வந்துட்டு நம்மளுக்கு எல்லா திங்ஸும் வைக்கிறதுக்கான இடமும் இருக்குது. ஸோ அங்கேயும் கொஞ்சம் வந்துட்டு டேங்க்ஸ்லாம் இருக்குது. பட் டிஸ்பிளேக்கு வைக்கணும்ல, ஸோ அதனால் ஃபுல் கவர்டு வச்சுட்டு நாங்கள் டிஸ்பிளேக்கு கொஞ்சம் வச்சுருக்கோம். பட் நல்லா வெயில் டைம்லனா கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நீட்டாக இருக்குது. இப்போது மேலோடதை பற்றி பார்த்துடலாமா. நம்ம கடைக்கு முன்னாடியில் வந்துட்டு என்னென்ன டிஸ்பிளே வச்சுருக்கோம், இங்கே என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். நம்ம ஸ்டோர் ரூமை பற்றி ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. அன்றைக்கி அந்த வீடியோ மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. இது இன்றைக்கி மண்டே. சரி, நம்ம இன்னும் ஃபர்ஸ்ட் ரூம், அதாவது முன்னாடி வச்சுருக்க ரூமை பற்றி நம்ம எந்த ஒரு வீடியோவும் நம்ம எடுக்கலை. அன்றைக்கி எடுக்கலை, ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் திறக்காக தான் இருந்துச்சு, கஸ்டமர் இருந்தாங்க. ஸோ அதனால்
மேலே வச்சு எனக்கு வீடியோ எடுக்கவே முடியல. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இங்கே என்னென்ன வச்சுருக்கோம், டிஸ்பிளேக்கு என்னென்ன வச்சுருக்கோம், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது வந்து மாமாவோட கேபின். ஓகேவா? இங்கே தான் வந்து மாமா பார்த்துப்பாங்க. அவருக்கு தனியாக சிஸ்டம் இருக்கும். இதுதான் ஷாப்போட. ஓகேவா? இப்போ இங்கே வந்துட்டு நம்ம என்னென்ன டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம்னா பல்பு 9 வாட்ஸ்லேருந்து கோல்டு மெடல், ஃபிலிப்ஸு, ஃபினோலக்ஸு, அந்த மாதிரி என்னென்ன ப்ராண்டு லைட்லாம் இருக்கோ எல்லா லைட்லையும் வச்சுருக்கோம். அண்ட் தென் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு லைட்ஸ்லாம் வந்து கீழே வந்துட்டு நாங்கள் ஸ்டோரேஜ் வச்சுக்குவோம். பட் இங்கே வந்து கொஞ்சம் டிஸ்பிளேக்கு நிறையா இருக்கும். ஓகேவா? விடியா, எக்கோலிங், இதில் வந்து ஏசிடிசி பல்பு எல்லாமே இருக்குது. தென் ஃப்ளட் லைட்ஸ், சாரி, அப்புறம் 10 வாட்ஸு, 23 வாட்ஸு, பின்ன இது வந்து ஹாவல்ஸோடது, இது வந்து எக்கோலிங், இது வந்துட்டு. ஓகேவா? நல்லா தெரியுதா? இது வந்துட்டு நம்ம ஃபிலிப்ஸோடது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் ரேக்கில் வச்சுருக்கோம். செகண்ட் ரேக்கில் வந்து இது வந்துட்டு 1 வாட் பட்டன் லைட்டும், பின்ன இந்த நம்ம வாலில் வைப்போம் லைட்டு, 4 சைட் தெரிகிற மாதிரி, டபுள் சைட் தெரிகிற மாதிரி, அந்த மாதிரி அதோடது கலெக்ஷன் இங்கே. இதெல்லாம் சர்ஃபேஸு, பின்ன ரவுண்டு, ஸ்கொயர், அந்த மாதிரி லைட்ஸ்லாம் இங்கே தான் வச்சுருக்கோம். பேனல் லைட்டில் இந்த பக்கம். ஓகேவா? இதில் வந்து ஸ்ட்ரைக்கர், ப்ரிசம் லைட்ஸு, இதெல்லாமே இந்த பக்கம். இது வந்துட்டு இங்கே சுவிட்சு கீழே பார்த்துருந்தோம்ல, ரூமில் வச்சுருந்தோம்ல சுவிட்சஸ் ஐட்டம்ஸு, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பிளேட்ஸும் சுவிட்சும், அதாவது ஒரு 10 பிளேட்ஸு, 10 சுவிட்சஸ்ஸு, சாக்கெட்டு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கோம். இது அந்த டபுள் செல் லைட் இருக்குல்ல, அது வால் லைட்ஸ் தான், பட் வந்துட்டு கொஞ்சம் கம்பெனி வேறு. தென் சுவிட்சஸோட மாடல்லாம் பார்க்குறதுக்கு வேண்டி கம்பெனிக்காரங்க கொண்டு வந்து கொடுப்பாங்களே டிஸ்பிளேக்காக, ஸோ அந்த ஐட்டம்ஸ் டச் பண்ணி ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம்ல, அது மாதிரி கஸ்டமருக்கு காட்டி இது பண்ணுறது. வி காட் இந்த லைட்டு, இது வந்துட்டு லெக்ரான் அந்த பிராண்டோடது. ஓகேவா? தென் சோலார் லைட்ஸ் இது 2 இருக்குது. கேட் லைட்ஸ் இது 2 இருக்குது. பின்ன இதுவும் அப்படி தான், அது வந்து கோஷோட சுவிட்சு, இது வந்து ஆங்கர். தென் கோல்டு மெடலில் வந்துட்டு 2 இது இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, கீழே இருக்குது ரூமில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதில் 2 மாடல் இருக்கும். இது வந்துட்டு இந்தோனேஷியன். தென் இது விகார்ட் சுவிட்சஸ், இது இந்தோனேஷியன், சாவிக் அண்ட் ஃபைப்ரோஸோடது. ஓகேவா? நம்ம ஃபைப்ரோஸில் வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்பிளேக்கு இதெல்லாம் இருக்குது, இங்கே இருக்குது டிஸ்பிளே ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு கஸ்டமர் வந்து எந்த சுவிட்சு வந்துட்டு செலக்ட் பண்ணி நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்களோ, ஸோ அந்த சுவிட்சை நம்ம வந்துட்டு கம்பெனிக்காரவங்ககிட்ட சொல்லி நம்ம அது வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நம்ம எத்தனை நாளில் வர முடியுமோ நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு ஃபைப்ரோஸ், கோல்டு மெடல், இந்தோனேஷியன், பின்ன இதெல்லாம் லைட்ஸோட மாடல்ஸ். ஓகேவா? நம்மளுக்கு வந்துட்டு டிஸ்பிளே காமிக்கிறதுக்காக. தென் சாவிக்கோடது, சாவிக்லேயே இத்தனை மாடல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு இங்கே டிஸ்பிளேஸ்க்கு வச்சுருக்கோம். ஏன்னா கீழே குடோன் வந்துட்டு நம்ம இன்னும் இது பண்ணலை. ஸோ சடனாக வராங்க, வேகமாக பார்த்து ஃபீல் பண்ணி எடுக்கணும், டச் ஃபீல் பண்ணி எடுக்கணும்னா வேறு ஏதாவது பிராண்டோடது வேணும்னா ஸோ இங்கே வந்துட்டு டிஸ்பிளே வச்சுருக்கிறதுல வந்துட்டு செலக்ட் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. தென் வந்து க்ளோசட்ஸ் நான் சொன்னேன்ல, கீழே வந்து எல்லாமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கனால மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்துட்டு டிஸ்பிளேக்கு வச்சுருக்கணும். இது வந்துட்டு ஹரிவேரோடதும் வெர்டெக்ஸ் வந்துட்டு எங்களோட ஓன் பிராண்ட், அதாவது எங்கள் முதலாளி இருக்காங்கல்ல அவங்களோட ஓன் பிராண்டோடது. ஸோ அது இது வந்துட்டு ஒராசிங்கிற ஒரு மாடல் புதுசாக வந்துட்டு லான்ச் பண்ணோம். பட் ஓகே, நல்லா போகுது, பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபேனோட ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம், ஒவ்வொரு பிராண்டோடதும். ஓகேவா? கீழே நிறைய இருக்குது. இங்கே வந்து அத்தியாவசியம் எல்லா மாடல்ஸுமே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம ஃபேனோட அந்த லீஃப் மட்டும் கீழேருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். மற்ற ஐட்டம்ஸ்லாம் நம்ம இங்கே வந்து கவர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணி சீக்கிரம் காட்டுறதுக்காக. தென் இது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டீல் ஐட்டம்ஸ். ஓகேவா? ஒன் மிக்சர் அண்டு ஹெல்த் ஃபோசெட்டு, பின்ன சிங்க் டேப்பு, இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு இங்கே வச்சுருக்கோம். தென் இது வந்து வாஷ் பேஷன்ஸ், இந்த மாதிரி மாடல்ஸ் இங்கே 2 இருக்கும். ஏற்கனவே 2-3 இருந்துச்சு. ஸோ நம்ம எல்லாமே சேல் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஓகே, அது என்னோட கேபின். ஸோ மாமா வந்துட்டு தான் இப்போது பில் அடிச்சிட்ருக்காரு. நான் வந்து ஒரு கொட்டேஷன் பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதோட கொட்டேஷன் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே எனக்கு சிஸ்டம், பின்ன பிரிண்டர், மானிட்டர் எல்லாமே அங்கேயே இருக்கும். ஓகேவா? ஸோ நான் அங்கே என்னோடய ஒர்க் பார்த்துட்ருப்பேன். இது வந்துட்டு நம்மளுக்கு சிங்க் இருக்கு இல்லைங்களா, அதோட டிஸ்பிளே.
பட் சேல் பண்ணியாச்சு. இனி ஸ்டோக் கொண்டு வரணும். ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னும் ஆர்டர் வரல. ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம இது வந்துட்டு டேபிள் ஃபேன், வால் ஃபேன் அதுவும் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வேறு ஏதாவது கம்பெனியோட வால் ஃபேன், சீலிங் ஃபேன் வேணும்னாலும் கூட நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். தென் நான் அவுட் சைடில் என்னென்ன வச்சுருக்கோம் சொல்லி காட்டுறேன். அவுட் சைடில் வந்துட்டு இது வந்துட்டு வாட்டர் ஃபில்டர் இருக்கு இல்லைங்களா, அது ஓகேவா. வாட்டர் ஹீட்டர். ஸோ 2 இது வந்துட்டு ஃபாஸ்ட் மூவிங் தான். தென் மோட்டர், ஷார்ப்பு அந்த மாதிரி அட்டக்ஸான் அந்த மாதிரி இருக்கும். மாமாவோட பைக் தான் வெயிலில் நின்றுட்டுருக்கு. ஆப்போசிட்டில் கொண்டு போய் பார்க் பண்ண சொன்னேன். பட் இப்போது பொருள் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அவங்க இது பண்ணியிருக்காங்க. பின்ன பைப்ஸ் இது வந்துட்டு ஃப்ளெக்சிபிள் பைப்பு ஸ்டாரோடது. ஸோ அதுவும் அப்படி தான், அதுக்கு ஃபாஸ்ட் மூவிங் தான். ஸோ அதனால் இங்கேயும் கொஞ்சம் டியூப்ஸு டிஸ்பிளேக்காக. பின்ன இது சாதாரண ஃபேன் தான். 800 ரூபா தான் இந்த ஃபேனோட ரேட்டு. ஓகேவா. ஆட்டம்பேர்கு, கோல்டு மெடல் அந்த மாதிரி. இதில் வந்துட்டு பிஎல்டிசி ஃபேனும் இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது வேறு ஏதாவது கலர் எதுவும் வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதோட டிஸ்பிளே நம்ம வெளியில் வச்சுருக்கோம். ஓகேவா. இதில் ஏதாவது ஒரு கலர் வேணும்னாலும் நம்ம அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே. பேக் சைடில் வந்துட்டு சாமி ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அது இருக்குது. ஓகேவா. நாங்கள் இங்கே தான் சாமி கும்பிட்டுக்குவோம். இது ஒரு சின்ன ஒரு ஏரியா தான். ஓகே. ஸோ பேக் சைடில் அவ்வளோதான். இங்கே திஸ் இஸ் மை பிளேஸ். அவ்வளோதானே, காமிச்சிட்டேன்ல. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளோட கடை. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க, ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட். ஹாய் சொல்லுங்க. ஷாப் ஃபுல்லாக அவர் தான் பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ தான். ஓகேவா. இதுதான் எங்களோட லைஃப். டெய்லி இங்கே தான் வருவோம். எங்களோட லைஃப் இப்படி தான் போகும். ஈவினிங் 5 o'clock நான் கிளம்பிடுவேன். மாமா வந்து 8:30 ஆகும்போது தான் இங்கேருந்து கிளம்பி வருவாங்க. கணக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு 8:45 பக்கம் ஆகிடும். இங்கேருந்து இறங்கி வீட்டுக்கு வரும்போது. ஓகேவா. இங்கேருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் இருக்குது, அதாவது வீட்டுக்கு. அவ்வளோதான். ஓகேவா. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏதாவது ஸ்டோரியெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு உங்களோட மனசில் ஏதாவது அபிப்பிராயம் கமெண்ட் சொல்லணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பாய். மாமா ஒரு பாய் சொல்லுங்கள். அதே மாதிரி வயநாடு, மானந்தவாடி இந்த ஏரியாவிலேருந்து யாராவது வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா எங்கள் கடையை விசிட் பண்ணுங்கள். கடையோட டீட்டெயில்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா. கண்டிப்பாக விசிட் பண்ணி கம்மி ரேட்டில் பொருளை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவேன். நெட் கொட்டேஷன் ரேட்டில் அடித்து கொடுக்கப்படும் இல்லை மாமா. ஓகே. டாட்டா பாய் பாய்.